ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த செய்தித்தாள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வருடாந்திர அட்டவணைப்படி ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க போறாங்க. பிஜிடிஆர்பிக்கான கால் ஃபார் வந்து வரப்போகுது. அதோட நோட்டிஃபிகேஷன் பத்தி கூட நமக்கு டிஆர்பியோட அதிகாரி வந்து பேசியிருக்காங்க. அந்த தகவலை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் விட்றாங்க அப்படின்னா அதன்படி சரியாக நடத்தர மாட்டாங்க. பட் இந்த டைம் நமக்கு ஒரு எலெக்ஷன் டைமா இருக்கிறதுனாலையும் 2019 22ல தான் நடந்திருக்கு டிஆர்பி. ஸோ இந்த 3 வருஷம் கேப் இருக்கு. ஸோ இந்த காரணத்திற்காகவும் டெஃபினட்டா இந்த டைம் ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே நெட் பத்தியும் செட்டை பத்தின விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அஃபிஷியல் டேட்டா. டிஆர்பியோட உயர் அதிகாரி சொன்ன டேட்டா இது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1915 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு நவம்பர் மாதம் தேர்வு நடக்கும் அப்படிங்கிற வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படியே தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு டிஆர்பியோட அதிகாரி வந்து உயர் அலுவலர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரசு மேல்நிலை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் காலி பணியிடங்களும் கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 1915 அப்படிங்கிற எண்ணிக்கை இன்னும் கூட தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஆனுவல் பிளானர் படி டிஆர்பி நடக்க போறதில்ல. பட் இதுவரை நடந்ததில்ல. பட் இந்த டைம் டெஃபினட்டா நடப்பாங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைமு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பருங்கும்போது இப்போ ஜூன் 10ல இருக்கோம். 10 டேஸ் விட்டாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாசம் சாலிடா நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் டச்லயே இருந்தவங்க, இல்ல புதுசா படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து ரொம்ப அரிய வாய்ப்பு தான். சரிங்களா? நமக்கு வந்து கோர்சஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு. டிஆர்பிக்கு ஆஃப்லைன், வீக்கெண்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஈவினிங் பேட்சும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டடி ஹால் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க 24 ஹவர்ஸும் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டடி ஹால் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் மானிட்டரிங்கும் உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் டிஆர்பி டீம் வந்து லாஸ்ட்டா நடந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற எக்ஸாம் தனியாவே நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா 53 பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுல 12 பிளஸ் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட நாமக்கல் டிஆர்பி டீம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இந்த 53 பேர் ஐ மீன் இந்த 12 பேரை தவிர்த்து மற்றவங்க அடுத்தடுத்த டிஆர்பியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. நமக்கு நம்ம டீம்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு பாஸ் ஆகாதவங்களுக்கு மறுபடியும் நம்ம ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபேக்கல்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஹெச்ஓடி ஆஃப் அ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாருமே ஹைலி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியாகிரபி, பாட்னி, ஜுவாலஜி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோர்சஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான நியூஸ். எலெக்ஷன் டைம்ல விட்டிருக்கிற இந்த நியூஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது டெஃபினட்டா நடக்கும். ஓகேங்களா? இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். ஆகஸ்ட் மாசம் வந்தா பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னா மாதங்கள் 60 நாட்கள் தான் கடந்து போகும். ஸோ இன்னைக்கே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. உங்க நோட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்க சைடு சுத்தி ஸ்டடி என்விரான்மெண்ட் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து நாமக்கல் பிரான்ச் வந்து நீங்க அணுகலாம். இல்ல மேம் ஆஃப்லைன்ல படிக்க முடியாது அப்படிங்கிற ஆசிரியர்கள் நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம். இல்ல வீக்கெண்ட் பேட்ச் நான் பண்ணிக்கிறேன் மேம்னாலும் சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட் பேட்ச் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நைட் ஸ்டடி, குரூப் டிஸ்கஷன் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு நம்ம திங்ஸ்ல. ஓகேங்களா? நம்மளோட நாமக்கல் பிரான்ச்ல ஆன்லைன்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கோர்சஸ் எல்லாமே. இத பத்தி ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற 3 நம்பர்ஸ் இருக்கு. அதுல எந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறனால படிங்க. இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தொடர்பாவோ ஃபேக்கல்டி டீம் தொடர்பாவோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.